at the nearest theatre. காசு யார் உங்கள் அப்பாவை கொடுப்பாரு? திருடனாய் பார்த்து திருட்டி ஒழிக்க முடியாது. எங்க சொத்தை யாரும் ஆட்டையே போட முடியாது. சினிமா இந்த காவியத்தை உருவாக்குவதற்கு 1000 மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மனதளவும் உடலளவும் கடினமாக வேலை செய்கிறார்கள். வணக்கம், நான் ஆர்ஜே விக்னேஷ். பிளாக் ஷீப் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. சன் டிவியில் ஏதாவது ஷோவில் பார்த்துருப்பீங்க, அப்படிலாம் படத்தில் பார்த்துருக்கலாம். எதுலையுமே பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வந்திருக்க விஷயம் எதை பற்றி பேச போகிறோங்கிறதான் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ் சினிமாவுக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள சிடி விற்பனை நிலையங்களில் காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் 600க்கும் மேற்பட்ட புதிய திரைப்படங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேதாளம், தூங்காவனம், புலி உள்ளிட்ட புது படங்களின் சிடிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை பாலரங்காபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கட்டுக்கட்டாக புதிய திரைப்படங்களின் டிவிடிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மனிதன், தெரி, கோட்டு உட்பட பல புதிய திரைப்படங்கள் திருட்டு டிவிடியின் மூலம் இதுவரை விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே அளவு தான் ஒரு சினிமா வெற்றி பெறுவதும். அப்படி பெற்றெடுத்த குழந்தைய அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிற சினிமாவை பைரசி யூஸ் பண்ணி பார்க்கறது கருவிலேயே குழந்தைய கொல்றதுக்கு சமம். எப்பா 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 வந்தலேருந்து வளன்னு சினிமா அப்படி சினிமா இப்படின்னு அப்படி என்னதாண்டா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறோம். என் பேர் கார்த்திகேயன் வேலப்பன். ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கணும், இல்லை அந்த ப்ராசஸாக இருக்கணும். இந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனையாகவே வரும். இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்து அதை ஃபுல் ப்ரீ பிளானிங் பண்ணி அது கடைசி எக்ஸிக்யூஷன் வரைக்கும் போகிறது அந்த 8 to 10 மாதம் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வாக இருக்கும் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் ஆக்சுவலாக இருக்கிறது இவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த கடைசியில் என்ன வேணுங்கிற ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, அந்த விஷன் கடைசி வரைக்கும் தங்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அது மாறிடுச்சு, இல்லை அது உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னா அது கடைசியில் அது வரும்போது நிறைய மிக்ஸ்டாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வேறு ஏதாவது ஐடியா உள்ள வந்துடும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சில படங்கள் 2 years 3 years தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நினைச்ச ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் அந்த எண்ட் ஆஃப் 3 years வரைக்கும் அதே மாதிரி வரணும். ஸோ அதுக்கு உண்டான அந்த மெனக்கேடு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சரி, ஒரு ப்ரீ பிளானிங்லேருந்தும் சரி, அண்ட் எக்ஸிக்யூஷன் இந்த பர்ஃபார்மன்ஸில் உள்ள ஆர்டிஸ்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அந்த சீன் என்ன இமோஷன் ஆக்சுவலாக கொடுக்கணும், அண்ட் அந்த இமோஷன்லேருந்து கடைசியில் என்ன மாதிரி அதுக்கு மியூசிக் நம்ம எடுத்துருக்கோம், என்ன மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், என்ன மாதிரி விஷுவல் சென்ஸ், கலரிங் எல்லாமே கொண்டு வரும். இது எல்லாமே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் அளவுலேருந்து அந்த ஒரு ஃப்ரேமாக நம்ம ஒரு ஸ்டோரி போர்டோ இல்லை ஒரு கான்செப்டாக பார்த்து அது கடைசி வரைக்கும் கொண்டு வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் அதுக்கு தான் எல்லாரும் பண்ணோம், அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு தான் பண்ணோம். I'm CJ Rajkumar, cinematographer. As a cinematographer, we are co-authors for a movie. ஸோ ஒரு மூவியில் co-author உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கேமராமேன் இருக்குது. எங்களுடைய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதுன்னா ஃப்ரம் மார்னிங் டு பிகினிங் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபர். ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர் ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிற வேர்ட்ஸை ஒரு கண்டென்ட்டை ஒரு டேரக்டர்ஸோடைய வியூ பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சு ஒரு எஸ்தட்டிக்ஸோடைய எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் தட் இஸ் அ ப்ரைம் ஜாப்.
பட் எங்கள் சேலஞ்ச் அப்படி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சேசிங் த லைட். ஸோ நாங்கள் வந்து என்னென்னா ஒரு லைட்டை வந்து சேஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து டைம், கிளைமேட் அண்ட் லைட்டிங் கண்டிஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தினி மாதேஷ். ஆக்டிங் வைஸ்ல வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டர். ஏன்னா டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்குறோம் ஒரு ஆக்டரோட ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணிட்டோம்னாலே ஆக்டிங் வைஸில் நமக்கு அந்த ஒரு இது டிஃபிகல்ட்டிஸ் வராது. பட் அதை தாண்டி வேறு டிஃபிகல்ட்டிஸ் ஆப்வியஸ்லி லேடிஸ் திங்ஸ். அதை வந்து கரெக்டாக லைக் கேரவன் அங்கே இருக்கும், இங்கே ஸ்பாட் வச்சுட்டு அப்பப்போ ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று அப்பப்போ வரும். அதுவுமே சொல்கிறேன் செட் பேஸ்டாக தான் இருக்கும், பெருசாக அதுவுமே இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். நான் அரவிந்த் சேஜு. துப்பாக்கி முன்னேற்ற மூவியில் நான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேரக்டர் எப்படின்னா கிளைமேக்ஸில் வந்துட்டு வெறும் ட்ரௌசரோட ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். வெறும் ட்ரௌசரோட அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஷார்ட்டாக எடுத்தாங்க. ஸோ ட்ரௌசரில் அது உடம்பு ஃபுல்லாக தண்ணியில், உடம்புல தண்ணி அதாவது உடம்பு ஃபுல்லாக வெட்டாக இருக்கும். சப்போஸ் உடம்பு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி தண்ணி கொண்டு வந்து மேலே ஊற்றிடுவாங்க. அதுவும் சாதாரண சுடு தண்ணியெல்லாம் கிடையாது, நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்க தண்ணி காலையில் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த சீன் இருந்துச்சு. காலையில் 6 மணிக்கு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டு முடித்த உடனே அப்படியே அந்த அதே தண்ணியோட திருப்பி ஆஃப்டர்நூன் வந்து இந்த ஷாட் போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் இடையில இதப்போ லஞ்ச் டைம் அதுக்கு அந்த டைம்லாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். காரணம் எஞ்சி வந்தால் ஃபுல்லாக வெட்டாக இருக்கும். ஸோ எஞ்சி வந்தால் எதாவது இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அதே வெட்டிலே உட்காந்து சாப்பிட்டோம். திருப்பி அந்த வெட் நாங்கள் ட்ரை ஆக மேலே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்தனால நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 1 வீக் வந்து என்னால் எந்திரிக்கவே முடியல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவர்லாம் வந்து கோல்டு வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க. பேசிக்காக நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன்னா ஈஸி, சிம்பிளாக போகலாம், நல்லா நீட்டாக போகிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் போட்டு ஜாலியாக போகிறோம், ஹாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு நீட்டாக ஒரு ஷார்ட் கொடுக்குறாங்க, நடிச்சுட்டு நீட்டாக போயிட்டு நீட்டாக வரோம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஷாட் கிடைக்கிறதுக்காக பின்னாடி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றது நான் கண்ணுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த அனுபவிச்ச முறையில் நான் சொல்கிறேன். எப்பயுமே இந்த சினிமாவில் இருந்து ஜெயிக்கும் போது ஒருத்தர் வந்து அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு. ஆனால் பொதுவாக பொதுமக்களுடைய பார்வையில் நீ என்ன சுதந்திர போராட்டத்துக்காக கஷ்டப்பட்ட, நீ ஜெயிக்கிறது, நீ சம்பாதிக்கிறது, நீ கார் வாங்குறது, நீ படத்துக்கு போகணும், இதுக்காக நீ சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனால் சினிமாவுக்குன்னு பெரிய மெனக்கடல் இருக்கா அப்படின்னு கிடையாது. ஆனால் டெய்லி நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்க பொதுமக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க இல்லையா, அதே சிமிலர் எஃபர்ட் தான் சினிமாக்காரங்களும் போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனால் சினிமாக்குள்ள வர்றதுக்கும் அதில் ஜெயிக்கிறதுக்குமான ப்ராபபிலிட்டி இருக்குல்ல, அந்த வின்னிங் கேஸ்க்கான ப்ராபபிலிட்டி அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஊர்ல இருந்து ஒரு 10,000 பேர் கிளம்பி வந்தாங்கன்னா அது ஒரு 1000 பேருக்கு தான் அவங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கே போவாங்க. அதுல ஒரு 100 பேர் தான் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க வேலைக்கு. அதுல ஒரு 10 பேர் தான் அங்கே நிரப்பாங்க. அதுல ஒரு 4 பேர் தான் பெருசாவாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் தான் நட்சத்திரம் ஆவாங்க. ஸோ சினிமான்றது இப்பவும் சொல்லணும்னா ரொம்ப எஃபர்ட் போடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். அது வந்து நடிகராக இருக்கட்டும், இல்லை வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும். இன்னைக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த சினிமாவை எடுத்து அந்த சினிமா தேட்டருக்கு வந்து அந்த தேட்டரில் அவங்களுடைய பேரையோ முகத்தையோ பார்க்கறதுக்கு பெரும்பாடுபடுறாங்க அப்படின்றது தான் உண்மை. போது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு தயாரிப்பாளர் அது ஃபைனான்ஷியருக்கு சரியாக செட்டில் ஆகாதனால அந்த ஃபைனான்ஷியர் எங்களுடைய பிரிண்ட்டை ரிலீஸ் பண்ணல. ஸோ நாங்கள் மறுபடியும் காசு கொடுத்து செங்கல்பட்டு ஏரியாவையும் வாங்கி அந்த படத்தை வெளியிட வேண்டியதாக. அப்போ பிரிண்ட்டு போட்டு முதல் போடுற பிரிண்ட் வந்து கிருஷ்ணவேரி என்ற தேட்டருக்கு அனுப்பணும், டி நகருக்கு. அங்கே நூன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பிரிண்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே அது அடுத்த தேட்டருக்கு அனுப்பணும். இதெல்லாம் நாங்கள் சந்தித்த சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ டிஜிட்டல் வந்துட்டதுனால ஏன் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் கடைசி நிமிஷத்தில் மார்னிங் ஷோ கேன்சல் ஆகுது, நூன் ஷோ கேன்சல் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ டிஜிட்டல் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ஃபைனான்ஷியர் அந்த பாஸ்வேர்டுன்ற அந்த இதை வந்து அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. ஸோ அதை அவங்க கடைசி வரைக்கும் இந்த ஃபைனான்ஷியல் செட்டில் ஆகலைன்னா அன்றைக்கி விடிய காலில் இருக்கிற முதல் தேட்டரில் படம் ஏறுறதில்லை. ஸோ முன்ன பிரிண்ட் காலத்தில் அப்படி இல்லை. ஒரு வாரம் முன்னாடியே தெரிஞ்சிடும் இந்த படத்துக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, அது செட்டில் ஆச்சா இல்லையான்ட்டு 10 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் முன்னெல்லாம் முந்தின ஞாயிற்றுக்கிழமையே அட்வான்ஸ் புக்கிங்னு ஓப்பன் பண்ணாங்க. இப்போல்லாம்
வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் புதன்கிழமை மிட் நைட் வரைக்கும் ஆன்லைன் ஓப்பனிங் நடக்கிறதில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் தொழில் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப லாபகரமாகவும் மக்களுக்கு உபயோகமாகவும் இருந்த தொழில். அது காலப்போக்கில் பல வகையான சூழ்நிலையில் அதோடைய பரிமாண வளர்ச்சியில் வீழ்ந்து தான் போயிருக்கு, வெற்றி அடையலை. அதுக்கு காரணம் வந்து முன்ன மாதிரி படங்களும் நிறையா நல்ல படங்களாக வரல. அதே நேரத்தில் படங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. படம் எடுக்கிறது ஒரு காலத்தில் கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறது ஈஸி. இன்றைக்கி எடுக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்ணுறதும் கஷ்டமாயிடுச்சு. அதனால் தொழில் வந்து நிறையா சவால்களை சந்தித்து போகக்கூடியதுனால இதிலிருந்து நிறையா பேர் விலைக்கு வெவ்வேறு தொழிலில் போயிட்டாங்க. ஒரு 400-500 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 10 பேர் 15 பேர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தொழில் நசிஞ்சு போயிடுச்சு. ப்ரொடியூசர்ஸும் நிறையா லாஸ் ஆகிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரும் லாஸ் ஆகிட்டாங்க, தேட்டருக்காரங்களும் நிறையா லாஸ் ஆகிட்டாங்க. 3 பேருமே வந்து இந்த தொழிலில் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. என் பேர் செந்தில்குமார். நான் ஷண்மாசினி காம்ப்ளெக்ஸில் வந்து இன்சார்ஜாக இருக்கேன். ஆக்சுவலி உங்களோட இங்கே வந்து படம் வாரம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. வாரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, சில பெரிய படம் எவ்வளோ பெரிய படம்னாலும் 2 வாரம் தான், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் ஒரு படத்தை எடுத்து அதை நாங்கள் எடுத்து அது வந்து எம்ஆர் ஏரியா, கோயம்புத்தூர் ஏரியா, அந்த ஏரியாலெலாம் விற்று அதுக்கப்புறம் தேட்டருக்கு கொண்டு வந்து அது லைசன்ஸ் வருதான் பார்த்து கிட்டத்தட்ட நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க படத்துக்கு. ஸோ சில படம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம், பெரிய படம் வர வேண்டியது ஒரு நாள் தள்ளி வந்துச்சு. எதனால இதுலன்னா எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு படத்தை நாங்கள் எடுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து நாங்கள் வெளியே பண்ணோம்னா அது பிரசவம் மாதிரி. அதே படத்தை வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து ஒரே நாளில் அன்றைக்கி மத்தியானமே வந்து திரு டிவிசிடி, தட் மீன்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, பைரேஸ், அதில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது சில டைம்லாம் நல்ல பிரிண்ட்டு, ஹெச்டி பிரிண்ட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ தேட்டருக்காரங்க அதை நம்பி இருக்கிற கேண்டீனு, அது அந்த கேண்டீனில் வேலை பார்க்குறவங்க, தேட்டரில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சும்மா சாதாரண கிட்டத்தட்ட ஒரு தேட்டர்லேயே வந்து ஒரு 50 பேர் அடியாகிறாங்க படம் இல்லாமல். இங்கே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து மதுரையில் எத்தனை தேட்டரு வந்து சிட்டிக்குள்ளே மொத்தம் ஒரு 32 தேட்டர் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 32 தேட்டர் படிப்படியாக குறைஞ்சி வந்து 18 தேட்டர் தான் பழைய தேட்டர் இருக்குது. புதுசாக ஒரு 4-5 தேட்டர் வந்துருக்கு. ஆனால் அந்த தேட்டர் கூட ஷாப்பிங் மாலில் இருக்கிற தேட்டராக இருக்குது. அதோட கெப்பாசிட்டி வந்து ரிலீஸ் சென்டர் தான், ஷிஃப்டிங் சென்டரும் கிடையாது. இதே ஏரியாவில் இருந்தால் 3 தேட்டர், இங்கே இந்த ஜெயந்தபுரம் ஏரியாலே 3 தேட்டர் லாக் பண்ணிட்டாங்க முதல். அதே மாதிரி வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு அந்த ஏரியாவில் ஒரு 3 தேட்டரையும் லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணமே அந்த ஆன்லைனில் படம் வர்றது, அந்த மக்கள் வந்து டிவியை ரொம்ப நாடுறது, டிவியில் நடக்கிற சில நிகழ்ச்சிகள் போகாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிருது. முதல் ஒவ்வொன்றுக்கும் பார்த்து தான் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இப்போ அந்த ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் அன்றைக்கி கூட்டம் குறைஞ்சிரும். முதல் அன்றைக்கி வந்து சண்டே வந்துச்சுன்னா குறைஞ்சிரும். அதேமாதிரி மழை காலம் வந்துச்சுன்னா அன்றைக்கி கூட்டம் இருக்காது. முதல் இதெல்லாம் தாண்டி தான் தேட்டர் நாங்கள் நடத்தவே முடியும். முதல் திருட்டு வீடியோவிற்கு எதிராக போர் தொடங்கப்படும் என திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள விஷால் தெரிவித்துள்ளார். எங்க சொத்தை யாரும் ஆட்டையே போட முடியாது. நம்ம சொத்தை இனிமே தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கேரளாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, இந்த தவறான வகையில் வெளிநாட்டிலையும் சரி சில நபர்கள் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரோட உழைப்பை அவங்க வந்து சந்தோஷமா பங்கு போட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த பைரசிக்கான விஷயத்தை வந்து we are declaring an open war. தயாரிப்பாளர் சங்கம் TFPC, we will stand for every film which will release and we will make sure it will not be affected by piracy. பைரசி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இப்போ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் 1 இயர்ல அதோடைய அந்த இன்ஸ்டன்சஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு தான் வந்து நான் கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த வெப்சைட்டில் அதை தூக்குறாங்க, எதில் எடுக்கிறாங்க, எதில் டவுன்லோட் பண்ணுறாங்க, ஸோ ஃபைண்டிங் த டவுன்லோடர்ஸ், அப்லோடர்ஸ், அதை வந்து ட்ராக் பண்ணி அதை தூக்குறது வந்து அதுக்குள்ள ஒரு தனி டீம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் எஸ், பைரசி தப்பு தான். எவ்வளவோ பேருடைய ஹார்ட் ஒர்க், எவ்வளவோ பெரிய ஒரு விஷன், அதை வந்து டப்புன்னு அப்படியே ஒரு செகண்டில் இந்த ஒர்க் பண்ண 1 இயர் வந்து ஒரு செகண்டில் வந்து ஆன்லைனில் வந்துச்சுன்னா அது ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் தான் எல்லாருக்கும்.
பட் தென் அகைன் இப்போ அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு ஹாட்ஸ்டார் அப்படி இப்படின்னு வர ஒரு சாதாரண ஒருத்தர் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இது எதுக்கு நான் தியேட்டரில் போய் பார்க்கணும், நான் இதை வந்து இதில் பார்த்துடலாமே, டவுன்லோட் பண்ணிடலாமேங்கிற நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து சரி ஓகே இன்னொரு 20 டேஸில் அது அமேசானில் வந்துடும், இல்லை வந்து இப்போ ப்ரைமில் வந்துடும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு நான் போய் அதை அந்த பைரேட்டட் சைட்டில் போய் நான் டவுன்லோட் பண்ணணுமே அப்படிங்கிற அந்த தாட் வந்து குறையுது. சினிமாக்கே ஒரு பெரிய ஒரு அன்ஹெல்தியான விஷயம் தான் பைரசி. இப்போ வந்து என்ன எப்படி மாறிட்டு இருக்குன்னா சினிமாக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக அந்த பைரசி மாறிட்டு இருக்கு. காரணம் வந்துட்டு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தை எல்லாம் வந்துட்டு பைரசி மூலிமா அவங்க வெளியிட்டுறாங்க. ஸோ அதனால ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், இல்லை நடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆகட்டும், நிறைய பேருக்கு டேரக்டர் ஆகட்டும், எல்லா பேத்துக்கும் பெரிய லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே இப்போ வந்து அந்த பைரசிங்கிற ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டு வரும்போது நம்ம 1000 தடைகள் வரதான் செய்யும் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த 1000 தடைகளில் இந்த பைரசி உண்டு. ஸோ அந்த பைரசி நம்ம கடந்து வரும்போது தான் நம்மளோட சக்ஸஸ் என்னன்றது நம்மளால் உணர முடியும். நம்ம எவ்வளோ தூரம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் அதுக்காக மேலே வந்து உழைச்சிருக்கோன்றது இந்த பைரசி வந்து கெடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி ஜெயிக்கிற சந்தோஷம் அது வேற லெவல் சந்தோஷமாக இருக்கும். ஸோ பைரசி முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு மேலே எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஜெயிக்க முடியுமோ நம்ம ஜெயிக்கலாம். ஆக்சுவலி இது எடுக்கிறவங்க கையில் தான் இருக்குது. 3 years ஜெயில் முடிச்சுட்டு திருப்பி வந்து அவன் அந்த வேலையை பார்க்க தான் போகிறான். ஸோ அதனால இது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட செல்ஃபில் இதை வந்து இது எடுக்கக்கூடாது, நம்ம பண்ணுறதே தப்பு, நம்மளும் ஒரு விதத்தில் இந்த ஸ்டைலில் தான் இருக்கோம் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த ஆக்டர் சொன்னால் அந்த ஃபேன் பேஸ் கண்மூடி நம்புவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்டர் ஃபேன் பேஸ் எதாவது அந்த ஆக்டர் யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணாங்கன்னா இது குறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே ரொம்ப கம்மி தான். நம்ம செல்ஃபில் நம்ம வந்து பண்ணுறது வந்து கரெக்ட் தப்புன்னு தெரியற வரைக்கும் இதெல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. சொல்யூஷன் அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பேசிக்காக இது ஒரு திருட்டு தான், அது நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவேர்னஸ், எதெல்லாம் பைரசி, எதெல்லாம் பைரேட்டட் விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அவேர்னஸ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு சொல்யூஷன். இன்னொன்று மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா என்னதான் ஒரு படம் வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தாலும், சீரியலில் பார்த்தாலும், வீட்டில் பார்த்தாலும், டிவியில் பார்த்தாலும், அதெல்லாம் தாண்டி அது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். மூவிங்கிறதே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரேமில் இந்த இடத்துல இது வரக்கூடாது, அந்த இடத்துல அது வரக்கூடாது, கேமராமேன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், டைலாக் இப்படி இருக்கணும், கேரக்டர்ஸ் இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நல்ல விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு டேரக்டர். நானும் பெருசாகணும், அட் த சேம் டைம் இந்த கேரக்டரும் பேசப்படணும், அதுக்காக டெய்லி உழைக்கிற நடிகர்கள், இப்படி எல்லாருடைய உழைப்புமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீ கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து சிஜிலேருந்து எல்லாமே இது தேட்டருக்கான படமாக தான் தயாரிக்கப்பட்டு வருது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம முழுசாக எடுத்துக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ தரமான திரைப்படங்கள் நிறைய வரணும் அப்படின்னா, நிறைய தரமான படைப்பாளிகள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைரசிக்கு ஒரு முட்டுக்கட்டை வரணும். அந்த பைரசிக்கான முட்டுக்கட்டையை நம்ம தான் நம்ம மனசுக்குள்ள முதல்ல போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு மூவின்னு வரும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து பெஸ்ட் வே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா தியேட்டர் தான். ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அது பேயிங் மணி அண்ட் கம்மிங். ஸோ நாங்களும் ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபர் நம்ம பண்ணுற கலர், கான்ட்ராஸ்ட், லைட்டிங், கேமரா மூவ்மெண்ட், டீட்டெயிலிங் எல்லாமே பிக் ஸ்க்ரீன் மைண்டில் வச்சுக்கலாம். ஒரு பைரேட்டட் வெர்ஷன் வந்து ஒரு மொபைலில் ஒரு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு ட்ரெயினில் யாரோ வச்சு இந்த படத்தை வந்து இது வச்சு பார்த்துட்ருக்குறாங்க மொபைலில் நியூ ஃபிலிம். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. என்னதான் நம்ம சட்டம் லா யூஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் ஆடியன்ஸ் ஹேஸ் டு ரிஃப்யூஸ் not to see movies in any other form except வந்து தியேட்டர். சோப்பா சரிப்பா, இப்போ வந்து சினிமாக்காக ஏன்டா இவ்வளோ சீவனத்தை வாங்குறீங்க? அப்படி இல்லை, சினிமா என்பது கலையில் இருந்து தோன்றப்பட்டது. ஆகையால் இது தற்போதைய நாகரிகத்தை சார்ந்தது அல்ல, பண்டைய காலத்தில் தமிழர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு சான்றுதான் இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள். இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு கவர்மெண்ட் எதுவுமே ஸ்டெப் எடுக்கலையா? ஏன் எடுக்கல? அதெல்லாம் எடுத்தாங்களே. இன்றைய சூழ்நிலையில் வந்து பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் தியேட்டரில் வெளியிடுவதற்கு முன்பாகவே வெப்சைட்டில் வந்துடுது, ஆன்லைனில் வந்து நிறைய படங்கள் வந்து வந்துடுது திருட்டுத்தனமாக. அது வந்து தவறு.
ஏன்னா எத்தனையோ கோடிகள் வந்து போட்டு தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்கிறப்ப ஈஸியாக வந்து அதை திருடி வந்து வெப்சைட்டில் போடுறது வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். இதை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து அரசு வந்து அதற்குண்டான முயற்சி எடுக்கணும். சட்டத்தை வந்து இன்னும் கடுமையாக்க வேண்டும். காப்பிரைட் ஆக்ட் 1957 1957 இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது காப்பி பண்ணுறது, திரைப்படங்கள், புக்ஸு, இந்த மாதிரி தான் வந்து திருட்டுத்தனமாக காப்பி பண்ணி விற்பதோ பார்ப்பதோ கூடாது. 4 செக்ஷன் வந்து முக்கியமான செக்ஷன். இதில் செக்ஷன் 63 அது என்ன சொல்லுதுன்னா, அஃபென்ஸ் ஆஃப் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் ஆர் அதர் ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் ஆக்ட். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து மினிமம் 6 months to 3 years. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரம் உள்ளது. ஃபைன் மினிமம் 50,000 3 லட்சம் வரலாம் போடலாம். இது செக்ஷன் 63ல். 63A இன்னர் செக்ஷன் இருக்குது. அதில் வந்து அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, என்ஹான்ஸ்டு பெனால்ட்டி ஆன் செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் கன்விக்ஷன். அதே குற்றத்தை மறுபடியும் செய்யும் பட்சத்தில் அந்த மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட் 6 மாதம் என்பதை மினிமம் இம்ப்ரிசன்மெண்ட், குறைந்தபட்ச சிறை தண்டனை 1 வருஷம் வித் ஃபைன், அதாவது 1 லட்சம் ரூபா பெனால்ட்டி. ஸோ 1 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். இது வந்து 63A. இப்போ புரியுதா, தெரியுதா பைரசினா என்னன்னு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு? புரியாது, தெரியாது. அதான் போய் பப்ளிக் எல்லாமே கஷ்டப்பட்டு யாராவது ஒத்த சொதப்புனாலும் போயிடும். அந்த படமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆயிரும். நிறைய ப்ரொடியூசர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள், எத்தனையோ பேர் சினிமாவில் வாழ்ந்தவங்க வந்து கம்மி தான். ஆனால் இழந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் 2 படப்பிடிப்பு செட்டில் நிகழ்ந்த கோர விபத்தில் உதவி இயக்குனர் கிருஷ்ணா உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் படக்குழுவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சண்டை காட்சிக்காக பிரம்மாண்ட செட் அமைத்து ராட்சத கிரேனில் அதிக எடை கொண்ட மின் விளக்குகள் கட்டப்பட்டிருந்தன. அதிக எடை காரணமாக கிரேனின் கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இதை கண்டதும் அங்கிருந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். விபத்தில் உதவி இயக்குனர் கிருஷ்ணா, கலைப்பிரிவின் உதவியாளர் சந்திரன், தயாரிப்பு பிரிவின் உதவியாளர் மது ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை தொடர்ந்து இந்தியன் 2 படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மொபைல், ஃபோனில், லேப்டாப் எல்லாத்துலேயும் பார்ப்பேன். இல்லை, நாங்களே ஏற்றி பார்ப்போம். தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். போவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. இப்போ போகிறதில்ல, காசு பிரச்சனை. நம்ம பட்ஜெட்ன்றது இருக்குல்ல, தேட்டரில் பார்க்குறது பிரச்சனை இல்லை, காசு வீட்டில் கொடுக்கணும். மொபைல் இருக்கனால மொபைல்லே பார்த்து. முன்னாடிலாம் வந்து ஒரு மாதத்துக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. 10 படத்துக்கு நான் வீட்டில் தேட்டருக்கு காசு கேட்டேன்னா என்னை வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க. நான் வீட்டில் பணம் தர மாட்டாங்க. மாதம் இப்படி கேட்க முடியும்? ஒரு படம்னா கேட்கலாம். ஒரு மாதத்தில் 5 படம்னு கேட்கும் போது 500 ரூபா. ஒரு படம் 100 ரூபான்னு வச்சாலும் 500 ரூபா. அந்த படத்தை நம்பி இருக்கிற அவங்கெல்லாம் அது அவங்க பிரச்சனை. பரவாயில்லைங்க, நம்ம அந்த கலைஞனை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, அவனோட கலையையும் அவனுக்கு இருந்த கலை தாகத்தையும் அவனோட உணர்வுகளையும் உழைப்புகளையுமாவது மதிக்கலாம்ல. அதுக்காகவாவது சினிமாவை தேட்டரில் போய் பார்க்கலாம். பைரசி அவாய்ட் பண்ணலாம்ல. கலை வாழ்ந்தால் கலைஞன் வாழ்வான். ஆர்ட் இஸ் நத்திங் பட் சினிமா. சினிமா